வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க, வாழ்க இம்மாநிலம் வாழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, செப்டம்பர் 9 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் ஞான மார்க்கம் என்பது குறித்து பேசுகிறார். நமக்கு நம் கண் முன்னே 2 பாதைகள் இருக்கின்றன. ஒன்று ஞான மார்க்கம், இன்னொன்று பக்தி மார்க்கம். இதில் எந்த பாதை மிகச் சிறந்தது என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனியிடத்தில் கேட்கும்போது அவர் சொல்கிறார், ஐயமே இல்லை, பக்தி மார்க்கம்தான் மிகச்சிறந்த முறை என்று சொல்கிறார். எப்படி என்கிற கேள்விக்கு இப்படி சொல்கிறார். ஒரு குழந்தை வளருகிற போது அந்த குழந்தைக்கு நல்வழிப்படுத்துகிற, நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்துகிற, நல்ல முறையிலே அவர்களை வளர்க்க வைக்கிற ஒரு செயல் பக்தி மார்க்கத்தின் மூலமே சாத்தியம். எனவே பக்தி மார்க்கம்தான் சிறந்தது என்று சொல்கிறார். அது சரி, ஆனால் எது வரையில் என்பதற்கு அடுத்ததாக சொல்கிறார், அது அந்த குழந்தை வளர்ந்து தானாக சுயமாக சிந்திக்கிற வயது எட்டுகிற அந்த பருவ வயது வருகிற வரை இந்த பக்தி மார்க்கம்தான் சிறந்தது என்று சொல்கிறார். அப்படி என்றால் அதற்கு மேற்பட்டு ஞான வழி, ஞான மார்க்கம்தான் சிறந்தது. ஏனென்று சொன்னால் பருவ வயது வந்த பிறகு ஒருவர் தன்னுடைய சுயமான சிந்தனையை கொண்டு தானாக சிந்தித்து உண்மை நிலை விளக்கம் பெற வேண்டும். அப்படி அறிவின் முழுமையை அவர்கள் அடைவதுதான் முக்தி என்றாகும். எனவே உண்மையிலேயே ஞான மார்க்கம் என்பது பக்தி மார்க்கத்தின் வழியாக வந்து ஞான மார்க்கத்திற்கு வருவது என்பது மிக பாதுகாப்பானது, மிக உகந்தது என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பக்தி மார்க்கம் என்பது மக்களை சுரண்டுகிற ஒரு முறையிலும், மக்களிடமிருந்து பொருளை ஏமாற்றுகிற முறையிலும் இருக்கிற அந்த காலகட்டத்திலே மக்களுக்கெல்லாம் சுயமாக சிந்தித்து தானாய் உண்மையில விளக்கம் பெற்று அறிவின் முழுமையோடு வாழ்வை நடத்துகிற அந்த ஞான மார்க்கம்தான் போதிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். அதாவது ஒரு குழந்தை பாலர் பள்ளியில் சேருகிற போது அந்த குழந்தையின் கையை பிடித்து நாம் ஆனா ஆவணா என்று எழுத கற்றுத்தருகிறோம். உண்மைதான். அதையே கல்லூரி காலம் வரை அதை செய்கிறோமா என்றால் இல்லை. அப்போது கையை விட்டு தானாக நட, தானாக எழுது, தானாக சிந்தி என்று தானே சொல்லிக் கொடுக்கிறோம். அதுவே தான் இந்த பக்தி மார்க்கம், ஞான மார்க்கம் என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் மிக அழகாக குறிப்பிடுகிறார் என்ற செய்தியை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.